இந்த டைல் வந்து 4x2 டைலு ஸ்பேஸர் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாலுக்கும் அந்த ஹால் டு பெட்ரூம்க்கு போகிற சின்ன இடம் வரைக்கும் ஸ்பேஸர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸர் ஜாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் கிழிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடம் வந்து பூஜை ரூம். இந்த பூஜை ரூம்லேயும் அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவுரு இருந்தாலும் அது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து அந்த 2 பெட்ரூம்க்கு போகிற இடம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் பதிச்சிருப்பாங்க. இந்த சைடுக்கும் கிரானைட் பதிச்சிருப்பாங்க. இது வந்து வேறு டைல் இது. ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து மிஸ்மேட்ச் வரக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் கிரானைட் பதிச்சிருப்பாங்க. இங்கேயும் அதே சேம் டைல் தான். இந்த ஜாயிண்ட்டு பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. அந்த கிரானைட்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த வித்தியாசம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிரானைட் பதிப்பாங்க. ஸ்பேஸர் போட்டால் இது கம்பல்சரி இதை பண்ணணும். இது வந்து 1:1 பாத்ரூம் வால் டைல் கிட்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 லைனு டார்க்கு, டாப்பில் ஒரு லைன் வந்து டார்க்கு. இந்த ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ. ஸோ அதனால தான் வந்து கிரானைட் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் டைலும் வந்து பார்த்திங்கன்னா 2x2 மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டில். இப்போ க்ரௌட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் வந்துட்டு கிரானைட் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் வந்து தெரியாது. கரெக்டாக டிஃப்ரெண்ட்டு நமக்கு தெரியும்.